பொங்கல் முடிஞ்சு 1 வீக் மேலே ஆயிடுச்சு. நம்ம வீட்டில் 3 நாளும் எப்படி பொங்கல்ஸ் கொண்டாடணும்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். பொங்கல் அன்னைக்கு 2 மணிக்கு எந்திரிச்சாச்சு. ஏன்னா கோலம் போட ஆரம்பித்தா கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் ஆகுமேன்னு சொல்லிட்டு கோலம் போட ஆரம்பிச்சாச்சு. நாங்கள் வந்து எப்போவுமே வந்து சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே கோலம் போட்டுருவோம். அதாவது எங்கள் அம்மா வீட்டில். இப்போ இங்கே வந்து அப்படி இல்லை. ஆனால் அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து கோயிலில் போய் பொங்க வச்சுட்டு வந்துட்டு தான் அதுக்கப்புறம் வீட்டில் வைப்பாங்களாம். அதெல்லாம் முடியாது. இன்றைக்கி வந்து சூரியனுக்கு பொங்க வச்சுட்டு நம்ம போய் கோயிலுக்கு பொங்க வைக்கணும்னு சொல்லிட்டு நான் வீட்டிலேயே ஒரு 3 மணிக்கெலாம் பொங்க பானை வச்சு 6 மணிக்குள்ளே சாமி கும்பிடலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியாச்சு. ஏன்னா 6 மணிக்கு மேலே வந்து நல்ல நேரம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எங்கள் ஊர்லலாம் பொங்க வைக்கிறதுக்கு அடுப்புக்கு வந்து குழி வெட்டி அதில் தான் பொங்க வைப்பாங்க. பொங்க வச்சுட்டு அதுக்குள்ளேயே வந்து சாம்பலை போட்டு மூடி வச்சிட்டோம்னா அடுத்த வருஷம் அதே இடத்துல தோண்டோம்னா ஈஸியாக நம்மளுக்கு வந்து தோண்ட வந்துடும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. அடுப்பில் தான் வச்சாங்க. 2 பானை வச்சுருந்தோம். ஒன்று வந்து மண்பானை சக்கரை பொங்கலுக்கு, இன்னொன்று வந்து வெத்து பொங்கல் வந்து எனக்கு சீர் கொடுத்தாங்க. எல்லாச்சும் பொங்க வைக்கணுமேன்னு சொல்லிட்டு அதில் வச்சுட்டு இருந்தோம். மண்பானை அத்தை கண்ட்ரோல், இன்னொரு பானை என்னோட கண்ட்ரோல். மண்பானை சூடேற லேட்டாகிறதுனால கொதிக்க லேட் ஆயிடுச்சு. அந்த பானை நல்லாவே கொதிச்சிருச்சு. இருந்தாலும் மண்பானைக்கு தான் ஃபஸ்ட் அரிசி போடணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி இதுக்கு போட்டுட்டு தான் அப்புறம் அதுக்கு போட்டோம். பனிமூட்டம் பார்த்தாக்க எப்படி கொடைக்கானல் ஊட்டியில் இருக்க மாதிரி இருந்துச்சு. பொங்கல்லாம் வச்சு இறக்குனதுக்கப்புறம் எங்கள் ஹீரோ இறங்கி வந்தார் சாமி கும்பிட்றதுக்கு. சார் வந்தாக்கிலே பொங்கல்லாம் ரெடியாக எந்த பொங்கலுக்கு எந்த கரண்டியை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க கூட ஆர்குமெண்ட்லாம் பண்ணிவிட்டு சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நாங்கள் வீடியோ எடுக்கிறது பத்தாதுன்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் அங்கிட்டு கேமராவுக்கு முன்னாடியே நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருந்தார். ஒரு வழியாக 6 மணிக்கு முன்னாடியே சாமி கும்பிட்டு சூரிய பகவானுக்கு சூடத்தை காட்டியாச்சு. பட்டை அடிக்கிறதுல என் வீட்டுக்காரரை அடிச்சுக்கவே முடியாது. டெய்லி பட்டை அடிக்கிற மாதிரி இன்றைக்கி நெத்தியில் பட்டை டேரெக்டாகவே அடிச்சு விட்டார் 2 பேருக்கும். பொங்கு பானையை உள்ளே எடுத்து வச்சுட்டு வர கேப்பில் பார்த்தாக்கா மேடம் வேலையை பார்த்து விட்டா. நல்லா கலராக இருக்கும். உருண்டு பிறண்டு வந்துருச்சு. அப்படியே இங்கே வீட்டில் சாமி கும்பிட்டு கோயிலுக்கு சாமி கூட போயாச்சு. ஒரே பொனி மூட்டமாக தான் இருந்துச்சு. அங்கே பார்த்தா சாமி கூட போனால் பின்னாடி ஒருத்தவங்க அவங்க என்ன வேண்டுதல் தெரியல, அவங்களும் எங்கள் கூடவே சுற்றிட்டு இருந்தாங்க. இதுதான் எங்கள் குலதெய்வம் கோயில். இங்கேயும் சாமி கும்பிட்டு அப்புறம் வீர மகாகாளி கோயிலையும் சாமி கும்பிட்டு அப்படியே வந்தாச்சு. வர்ற வழியில் ஒரே பச்சை பச்சைன்னு பார்த்தாக்கில் ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாம்னு சொல்லி குதிச்சாச்சு. இப்போ வாங்க ஓகே ஓகே ஓகே. ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுலேயும் போதும் போதுனே ஆச்சு. ஒரு வழியாக ஃபோட்டோ எடுத்து முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இது மறுநாள் மாட்டு பொங்கல் அன்னைக்கு மாடு கோலம் போடாமல் இருந்தால் எப்படின்னு சொல்லிட்டு மாட்டு கோலம் போகிறதுக்காக கருப்பு கலர்லாம் வாங்கி வச்சுருந்தோம். எங்கள் வீட்டில் 3 வளர்க்குறோம்ல, அது 3மே சேர்ந்து கும்மாளம் போட்டு எல்லா கலரையும் கொட்டிருச்சுங்க. சரின்ட்டு அடுப்பு கடி இருக்குல்ல, அதை இடித்து சலிச்சு கோலம் போட்டுட்டு இருந்தோம். இதுவும் போடுறதுக்கு 3 மணிக்கிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி 6 மணி வரை ஆயிடுச்சு. இதுக்கு வந்து முன்னாடியே டிராயிங் பண்ணி வச்சாச்சு வாசலில். அப்படி இருந்துமே லேட் ஆயிடுச்சு. இந்த மாடை தான் நான் வரைஞ்சிருந்தேன். நல்ல வேறு அந்த மாடு பார்க்கல. இதை சத்த ரெஸ்ட் எடுத்து வர்றதுக்குள்ளேயும் கீழே மறுபடியும் வேலையை பார்த்து விட்டாங்க. கலர்பொடியை பார்த்தாலே அலர்ஜி போல நாங்கள் வளர்க்குற 3க்கும் வெள்ளை கோலம் போட்டால் கூட இப்போ அழிக்காதுங்க. கலர் பொடியை தான் அழிச்சு விட்டுருந்துங்க. சரி, இன்னும் ஹீரோஸ் 2 பேரையும் வந்து குளிப்பாட்டி கலர் பெயிண்ட்லாம் அடித்து உருமா கட்டி கிளப்பிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் ஆயிருக்கும் இந்த கிளப்பதுக்கும். ஒன்று ஒவ்வொரு திசையை நோக்கி ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இவங்களை ரெடி பண்ணிட்டு இருக்க கேப்ல எங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஒரு நாய்க்குட்டி இறந்து 2 நாள் இருக்கும் போல் எங்கள் வீட்டுக்கார் பார்த்தாக்கில் வந்து இதை புதைச்சிடலான்னு சொல்லிட்டு புதைச்சிட்டு ஒரு மஞ்சள் கலரில் என்னமோ போட்டார். அது என்னையான்னு கேட்டேன். சந்தனம்னாரு. எதுக்கு அப்படின்னு கேட்டால் மஞ்சள் பொடி இல்லை, அது கிருமி நாசினி, அதனால தான் சந்தனம் போட்டு 2 மஞ்சள் கலர் தானே அப்படின்னாரு. பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய வில்லேஜ் விஞ்ஞானிலாம் என் வீட்டில் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு. ஒரு வழியாக 2 மாடையும் வந்து குளிப்பாட்டி கிளப்பி கட்டுத்தறிக்கு கூட்டிகிட்டு போயாச்சு. ஈவினிங் 4:30க்கு மேலே நல்ல நேரம் இருந்ததுனால 4:30க்கெல்லாம் பொங்க வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கும் அடுப்பில் தான் வச்சுருந்தாங்க. எங்கள் ஊரில் என்ன பண்ணுவான்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒன்றா போயிட்டு மாட்டுக்கடைன்னு சொல்லுவாங்க, அங்கே போயிட்டு எல்லோரும் வெத்த பொங்கல் வச்சு ஒவ்வொரு இலையிலையும் உள்ள சாதத்தையுமே வந்து சாமிக்கு படைச்சு அதில் வாழைப்பழம் சர்க்கரை எல்லாம் போட்டு ஸ்பெசஞ்சு கொடுப்பாங்க. அது மாடுகளுக்குமே கொடுப்பாங்க. ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அது. நானும் அதை வாங்கி சாப்பிட தான் இங்கே போவேனே. அதே மாதிரி வீட்டு பொங்கல் அன்றைக்கி தான் நாங்கள் பொங்கல் குழம்பு வைப்போம். ஆனால் இங்கே வந்து 2வது பொங்கல் மாட்டு பொங்கல் அன்றைக்கி தான் பொங்கல் குழம்பு வச்சு சாமி கும்பிடுவாங்களாம். அதே மாதிரி தான் ஆவாரம்பூ மாலை வந்து 3ஆம் நாள் மாடு கூடுவோம்ல, அன்றைக்கி தான் ஆவாரம்பூ எல்லாம் கட்டி நாங்கள் மாட்டுக்கு போடுவோம். இவங்க வந்து பானைக்கு வைக்கிறாங்க. எல்லாமே ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டாகவே தான் இருந்துச்சு எங்கள் ஊருக்கும் இங்கேயுமே. பொங்கல் குழம்பு எங்கள் வீட்டில் ஒரு நாள் வச்சா கிட்டத்தட்ட 3 நாள் இருக்கும். நான் ஒரு ஆளே தான் அந்த பொங்கல் குழம்பை சாப்பிடுவேன். பொங்கல்லாம் ரெடி பண்ணி குழம்பும் வச்சு சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இங்கே சாமி கும்பிட்டுட்டு அடுத்தது வீட்டு சாமி கும்பிட ரெடி பண்ணணும். வட்டம் போட்டோம்னா அது
டெய்லி வர்றியா வட்ட சாமி கும்பிட்ற டயத்தில் பூனை அடைச்சி போட்டாச்சு. ஒரே கத்து தான். ஒரு வழியாக வீடு சாமி கும்பிட்டு பொங்கல் சிறப்பாகவே முடிஞ்சிருச்சு எங்கள் வீட்டில்.